வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். நமது முசிறியை சார்ந்த ஐயா அவர்கள் மேகநாத ஐயா அவர்கள் வந்து ஜோதிட பதிவை ஆழ்த்துவார் என்று கூறப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதன் சூரியநாத் சுந்தரராஜரை வணங்கியும் வெங்கமடு சுப்பிரமணியன் வணங்கியும் மதுரை அபிராமி சேகரை வணங்கியும் என்னுடைய குலதெய்வம் தேவதனட்டி மூங்கிலுடைய காமாட்சியை வணங்கியும் என் இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வணங்கியும் என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஜாதகத்தை பார்த்தோன்னே பட்டுன்னு பலன் சொல்வது எப்படி? லக்கணம் மிதல் லக்கணம். இந்த ஜாதகரை தத்து கொடுத்து வாங்க வேண்டும். காரணம், 4ஆம் பாவத்துக்கு கடகத்துக்கு 12ஆம் இடத்துல லக்கணம் கணிக்கிறதுனால ஜாதகரை தத்து கொடுத்து வாங்க வேண்டும். அடுத்தது விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணங்கிறது காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம் 8ஆம் இடத்துல லக்கணம் உள்ளது. 9ஆம் பாவத்துக்கு 12. அப்பாவுக்காக தத்து கொடுத்து வாங்கணும். 4ஆம் பாவங்கிறது அம்மா. அவரே இது ஸ்திரத்துக்கு 3 8 மாரகம் 9 பாதகம். அப்போ 9ம் 4 அடி வாங்கிறதுனால இந்த ஜாதகரை கண்டிப்பாக தத்து கொடுத்து வாங்க வேண்டும். ஜாதகரை கண்டிப்பாக தத்து கொடுத்து வாங்கணும். இந்த லக்கணம் உளுந்தவங்களுக்கு பேசலாம். என்ன பேசணும்? இந்த ஜாதகர் பிறக்கிற காலத்திலே ஜாதகர் பிறக்கிறான். எப்படி பிறக்கிறாரு? காலபுருஷத்துக்கு 8ஆம் இடத்துல லக்கணம் கணிக்குது. இந்த ஜாதகரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆஸ்பத்திரி போவாங்க. நாளாயிடுச்சுங்க, 2 மாதம் ஆயிடுச்சு தாண்டி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் பிறக்கிறாரு அந்த லக்கணம். விருச்சிக லக்கணம்னா இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஆகாத குழந்தை. சிரத்துக்கு 3 கதியும் சனி தான், 4 கதியும் சனி தான். அப்போ 4. அப்போ 3ஆம் பாவம் மாரகம் 9 பாதகம். அப்போ சந்திரன் அம்மாவுக்கும் ஆகாத குழந்தை. அப்போ இந்த ஜாதகரை தாத்தா பாட்டி வீட்டில் வளர விட்டால் சிறப்பாக இருக்கும். தாத்தா பாட்டி வளர விட்டால் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி காலபுருஷ தத்துவத்தையும் கொஞ்சம் இணைச்சி பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறது ரொம்ப சரி. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. சிம்மத்தில் ராகு பூர்வீகத்தை வெளியே இருக்கான்னு கேளுங்க, ஆமான்னா சொல்லுவாங்க. சிம்ம லக்கணத்துக்கு எந்த லக்கணமோ சிம்ம லக்கணம் இல்லை, 12 லக்கணம்னு சொல்கிறேன். மேச லக்கணத்துக்கு ராகு சிம்மத்தில் இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணத்துக்கு ராகு சிம்மத்தில் இருந்தாலும் சரி, மிதுன லக்கணத்துக்கு ராகு சிம்மத்தில் இருந்தாலும் சரி, கடக லக்கணத்துக்கு ராகு சிம்மத்தில் இருந்தாலும் சரி. அதான் எந்த லக்கணமாக இருந்தாலும் 12 லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 12 லக்கணம் ஏதோ ஒரு லக்கணம் கணிக்கும். ராகு வந்து சிம்மத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. தாத்தா சம்பாத்திய பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது. அதை விட்டு வெளியே இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும். காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் இதுதான். அப்போ நீங்கள் காலபுருஷ தத்துவத்தையும் அப்பப்போ லேசாக அப்ளை பண்ண லக்கணத்துக்கையும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். ஜாதகம் சொல்லும்போது லக்கணத்தை மட்டும் பார்க்காதீங்க, காலபுருஷ தத்துவம் இணைச்சி பேசிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஜெயிக்கலாம், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சிம்மத்தில் ராகு சொல்லியாச்சு பலன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகத்தில் சுக்கிரன், தனித்த சுக்கிரன், கடகத்தில் தனித்த சுக்கிரன் தான் காலபுருஷ தத்துக்கு சுக்கிரன் 7. 4ஆம் இடத்துல சுக்கிரன் தான். 4னா சுகம், 7னா பார்ட்னர், சுக்கிரனா பெண்ணுட்ட நிறைய சுகம் அடைகிறன்னு அர்த்தம். அப்போ இது தோஷமாக தான் வரும். கடகத்தில் சுக்கிரன் தனி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. இப்போ நான் சொல்கிற பலனா எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 12 லக்கணத்துக்கும் இந்த பொருந்தும். மேச லக்கணத்துக்கு பொருந்தும், சிம்ம லக்கணத்துக்கு போகும், தனுசு லக்கணத்துக்கு போகும், எந்த லக்கணத்துக்கு பொருந்தும். கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண்வழி தோஷம், ஸ்ரீ சாபம் அப்படின்னு சொல்கிறாங்களா முன்னோர்கள். பெண்கள்கிட்ட நிறைய விளையாண்டுட்டாங்கன்னு அர்த்தம். அது தோஷமாக வருது, அது தோஷமாக வருகிறது. நம்ம கடவுள் தனித்த சுக்கிரன் எந்த லக்கணமாக இருக்கட்டும். காலபுருஷத்துக்கு 4 சுக்கிரன். ஆமாம், 4 சுக்கிரன் பார்த்தாவே இந்த பலன் சொல்லு பாருங்க 100க்கு 100 சரியாக வருங்க சார். அதே சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் இதே பலன் தான் சொல்லணும். காலபுருஷத்துக்கு 7 கதி சுக்கிரன் 5ல் 5 நம்ம எண்ணம் இஷ்டப்படுறது, 7 பார்ட்னர்,
ஏழுங்கிறது பார்ட்னர் மட்டும் இல்லை, மனைவியும் சேரும். மனைவி மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரி இருந்தாலும் சரி, ஏற்ற வீட்டுக்காரி, விபச்சாரி யாராக இருந்தாலும் சரி பார்த்துக்கோங்க. ஏழுங்கிறது நிறைய பேர் நம்ம மனைவி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம், பார்ட்னர். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சுகம் கொடுத்தாலும் சுகம்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் இதுவும் தோஷமாக வருகிறது. பெண்வழி தோஷம், பெண்வழி சாபம், ஸ்திரீ சாபம் அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கிறது. விருச்சகத்தில் சுக்கிரன், விருச்சகத்தில் தனி சுக்கிரன் இருந்தால் நீங்கள் கேளுங்க, உங்கள் வீட்டில் காலசக்கரை 8ஆம் இடத்துல சுக்கிரன், 7ங்கிறது பெண்ணு, சுக்கிரங்கிறது பெண்ணு, 8ங்கிற அடித்து கொள்வது, இல்லது பெண்களை துன்புறுத்துறது, இல்லை கடுமையான வார்த்தை சொல்லி நீங்களாம் எதுக்கு இருக்குங்க, செத்து தொலைய வேண்டியது உன்னை யார் கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க போய் நின்ற இடத்த பாருங்கள், நீர் ராசி. அப்போ கேணியில் விழுந்து இறந்தீங்களா, இது ஸ்திர ராசி. அப்போ ஸ்திர ராசினா நீர் நிற்கிற நீர், கிணத்துல விழுந்து செத்தீங்களா, குளத்தில் விழுந்து செத்தீங்களா கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஆமான்னு என்று சொல்வார்கள், கண்டிப்பாக ஆமாம் என்று சொல்வாங்க. கும்பத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சுக்கிரன் காலபுருஷத்துக்கு 11 பாதகம். அப்போ பெண்கள் சுக்கிரனை பெண்ணு, பெண்களுக்கு நிறைய இடர்பால் கொடுத்தாச்சு. இதுவும் ஸ்ரீ சாபம் வரும், இதுவும் ஸ்ரீ சாபம் வரும். அதே மாதிரி சுக்கிரன் சூரியன் ரெண்டும் சேர்ந்து எந்த லக்கணம் இருந்தாலும் சரி, எந்த பாவம் சூரியன் சுக்கிரன் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு லவ் உண்டு, லவ் எஃபெக்ஷன் இருக்கும், கண்டிப்பாக உண்டு. இது குரு பார்த்தால் காதல் திருமணம் நடக்கும். இந்த சுக்கிரனை சூரியனையும் குரு பார்த்தால் காதல் திருமணம். சந்திரன் பார்த்தால் அவமானம் ஏற்பட்டும். செவ்வாய் சேர்த்தால் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டும். கோர்ட்டு யூனிஃபார்ம் போட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா கல்யாணம் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா இது கல்யாணம் நடக்கும். அப்போ காலபுருஷ சுக்கிரன் 2, சூரியன் தந்தைக்காரகர். அப்போ சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தால் தந்தை மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும், தந்தை மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் எடுத்து சொல்லிக்கலாம். ஏழையும் உண்டு, காலபுருஷத்துக்கு 2 வருமானம், அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எல்லாத்துக்கும் சுக்கிரன் மிக தேவை. யார்? காசு பணம். காசு பணம் இருந்தால் தான் என்ன சொல்கிறாங்க, 7ஆம் பாவம் ஜாலியாக இருக்க முடியும் நம்ம. அதுக்கு தான் 2 7ஆம் இடத்தையே சுக்கிரன் கொடுத்துருக்காங்க. 2ஆம் இடம் 7ஆம் இடம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்து பாருங்கள், நிச்சயமாக உங்களை ஆன்சர் நிறைய கொட்டி கிடக்குது. 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் ஆயிலுங்கிறாங்க, 8ங்கிற ஆயில். 8ஆம் பாவத்துக்கு 8 3ஆம் பாவம். உடம்பு நல்லா இருக்கணுங்க, ஆரோக்கியமாக. திரேகம் நல்லா இருந்தால் தானே ஆயில் கூடும். உங்கள் திரேகமே நல்லா இல்லை, அப்போ ஆயில் கொடுத்து உங்களுக்கு 100 வருஷங்க படுத்து கொடுத்துறேங்க, நீங்கள் படுத்து தான் கிடக்கணியா, உங்களுக்கு ஆயில் 100 வருஷம். அந்த ஆயிலை கொடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு தான் 3ஆம் பாவம் திரேகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8ஆம் படம் எடுக்கும்போது, ஆயில் பழம் எடுக்கும்போது நம்ம 8ஆம் பாவத்தை பாருங்கள். 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை பாருங்கள். ஆயுள்காரகன் சனியை பாருங்கள். காலபுருஷத்துக்கு 8 கதி செவ்வாயும் பாருங்கள். இந்த 4ஐயும் பார்த்து தான் ஒரு மனிதனுக்கு ஆயுள் இருக்கா இல்லையா என்று சொல்ல வேண்டும். ஆயுள் இருக்கா இல்லையான்னு சொல்ல வேண்டியது இந்த 4 ஆங்கிள் எடுத்து பார்த்தா தான் பேச முடியும். 8ல் நீசமாயிருச்சிங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கடக லக்கணம் செவ்வாய் இருந்தால், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்கும். செவ்வாய்ங்கிறது ரத்தம், அது நீசம் குறைகிறது. அப்போ இர்ரெகுலர் பீரியட் இருக்கும், வயிறு சம்மந்தி உபாதைகள் இருக்குன்னு கேளுங்க. ஆண்கள் இருந்தால் நாய் கிடைக்குமான்னு கேளுங்க. பெண்ணுக்கும் நாய் கிடைக்கும், ஆணுக்கு நாய் கிடைக்கும். பெண்ணுக்கும் கிடைக்கும், ஆணுக்கு நாய் கிடைக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அல்லது ஜாண்டிஸ் மஞ்சக்கமாலை வியாதி வரும், மஞ்சக்கமாலை வியாதி அவங்களுக்கு வரும். இப்படின்னு காலபுருஷ தத்துவத்திலையும் நிறைய ஆன்சர் இருக்குது. நீங்கள் தேடி தேடி அதை தொட்டிட்டு வந்துக்கினீங்கன்னா நிறையா பார்க்கலாம். வேறு எங்கேயும் போகணும். காலபுருஷ தத்துவத்தையும் பிறப்பு ஜாதகத்தையும் இணைக்கிறது. அப்போ புதன் காலசக்கரத்துக்கு 6ஆம் பாவாதிபதியாக போகிறாரு. புதன் காலசக்கரத்துக்கு 6. புதன் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல உங்களுக்கு நோய் உண்டு, கண்டிப்பாக எடுத்து பேசுங்க, சரியாக வரும்.
சூரியனுடன் புதன் சேர்ந்தால் அப்பா நோயாளி, சந்திரன் சேர்ந்தால் தாய் நோயாளி, செவ்வாய் சேர்ந்தால் சகோதரன் நோயாளியாக வருவான், சுக்கிரன் சேர்ந்தால் வரக்கூடிய மனைவி நோயாளியாக இருப்பார். சொல்லி பாருங்க. இது மாதிரி நிறையா இருக்குங்க. காலபுருஷ தத்துவத்தை நீங்கள் உள்ளே எவ்வளோ டீப்பாக போகிறீங்களோ அவ்வளவு நீங்கள் எவ்வளவோ பண்ணலாம். அதே மாதிரி விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் அப்பா ஒரு நாள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து பார்த்து ஆக வேண்டும். விருச்சகத்தில் எந்த லக்கணமாக 12 லக்கணத்தில் இருக்கட்டும், விருச்சகத்தில் சூரியன் இருக்காரா சொல்லுங்க. ஆமாம், சூரியன் விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் காலபுருஷத்துக்கு 8ஆம் இடத்துல நிற்கிறாருங்க. சூரியன் தந்தை. அப்போ 8ன்னா தந்தை பிரச்சனைக்கு ஒருவர் ஒரு நாள் கோர்ட்டு கேஸு சண்டை போயிட்டு வரணுங்க. செவ்வாய் சேர்ந்தால் சகோதரன் ஒரு நாள் போயிட்டு வரணும். புதன் இருந்தால் விருச்சகத்தில் இருந்தால் நம்ம சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு நம்ம போயிட்டு வரலாம், படிப்புக்காக போயிட்டு வரலாம், அல்லது தாய் மாமன் போயிட்டு வருவான். சந்திரன் தான் தாயார் ஒரு நாள் போயிட்டு வரணும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கடப்பஞ்சத்தை பார்த்துங்கன்னா கேளுங்க, கண்டிப்பாக ஆமான்னு சொல்லுங்கள். சரி, 10 கதி சனி இருக்கான்னு வச்சுக்கோங்க, காலபுருஷத்துக்கு 10 சனி, தொழிலுக்காக நீங்கள் ஒரு நாள் கோர்ட்டு கேஸு போயிட்டு தான் ஆகணும். எந்த கரகம் நிற்கிதோ அந்த கரகத்தை இணைத்து பேசுங்க. எந்த கரகம் நிற்கோ அந்த பாவ காரகத்துவத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஆகும். சந்திரனா தாயை எடுத்துங்க, சூரியனா அப்பாவை எடுத்துக்கோங்க, புதன்னா கல்வி எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சிங்கன்னா தாய் மாமன் எடுத்துக்கோங்க. இதை இணைச்சி பேசினாவே ஜாதகம் நிறையா வருங்க சார். குரு ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. ஏன்னா குரு 9ஆம் பாவ அதிபதியாக வராரு, காலபுருஷன் 12ஆம் இடத்து அதிபதியாக வராரு. 9 பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பாக்கியம் எங்கே போனால் கிடைக்கும். 12ஆம் இடம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போனால் தான் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அதை விட்டு ஓடி போனால் 9ல் குரு, அதாவது காக்கா நேரத்தில் கக்கினாங்க, காக்கா காக்கா காக்கினாங்க, காக்காவே கக்கினான்னு சொல்கிறாங்களா, இது மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நிறைய இருக்குது. அசந்த சனி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். நிறையா நீங்கள் உள்ள கருத்தை நல்லா புரிஞ்சு படிச்சிங்கன்னா எவ்வளவோ ஆன்சர் அதுக்குள்ளே கொட்டி கிடக்குது. ஏன் ராகு கேதுல ஏன் வேணாங்கிறேன், 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் காலபுருஷன் 2ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறாங்க யார், ராகு கேது. அதனால தான் 2ஆம் இடத்தை அது கெடுக்கிறதே உட்காந்துருக்கு. அதனால் ராகுவோ கேதுவோ 2ஆம் இடத்துல இருந்தால், ஏன்னா அவருக்கு சொல்கிற காரணம் இதுதான் சார். இதுதான் காலபுருஷன் 2ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறாங்க ராகு கேது. அதனால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 2ஆம் இடத்தில் ராகுவோ கேது இருந்தால் திருமண வாழ்க்கை குடும்பத்தில் சிறப்பு இருக்காது. இதில் 2 இது எடுத்துங்க சார். ஐயரிணை வருமானம் நல்லா சிறப்பாக இருந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்காது. காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு கேது நீசமாகுது. அதனால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் பாவ அதிபதியாக இருந்தாலும் சரி, ராகு கேதுவோட தொடர்பு இருந்தால் திருமண வாழ்க்கை குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அப்போ 2 இதில் அகிரிணை உயிரிணை வருமானத்தை நிறையா கொடுத்தா குடும்பம் பாதிப்புள்ளாகும், குடும்பம் நல்லா இருந்தால் வருமானம் இருக்காது. இதில் அகிரிணை உயிரிணை 2ஆக பிரிக்கணும் சார். உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள். காலபுருஷன் 4ஆம் இடம் சந்திரங்கிறான், தாய் ஸ்தானம். அப்போ உயிர் உள்ளவங்களுக்கு சந்திரன் எடுத்துக்கணும். மண்மனை பூமி வீடுன்னு எடுக்க மாதிரி 4ஆம் இடம் சுக்கிரன் எடுத்துக்கணும். சில இதில் எல்லாத்துலையும் உயிரினை ஐயரினை 2 இருக்குது சார். 2ஐயும் கலக்கிற நம்ம வேலை தான் சார். கலந்து தரம் பிரிக்கணும். தரம் பிரித்தா தான் ஜெயிக்க முடியும் சார். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஜாதகத்தை பார்த்து லக்கணம் என்ன சாரம் வாங்கியிருக்காரு, என்ன நிலையில் இருக்கிறாரு, அவர் நீசமாக இருக்கிறாரா, வஸ்தாங்கமாக இருக்கிறாரா, பகைப்பட்டு இருக்காரா, 6க்கு அதிக தொடர்பு இருக்கா, 8 12 தொடர்பு இருக்கா பார்க்கணும். அதை பார்த்து தான் நீங்கள் பலன் சொல்கிறத விட, இது இப்போ சொன்னதில் காலபுருஷ தத்துவம் தான் இயங்குது. இப்போ காலபுருஷ தத்துவத்தில் ராகு எங்கே இருக்கார், மீனத்தில் நீர்ராசியில் இருக்கார். அவர் எந்த நட்சத்திரத்தில் போயிருக்காரு, சனியோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. அதனால தான் நிறைய சாவு வர்றது காரணம். சனி ராகு தொடர்பு, சனி ராகு தொடர்பு, சனி ராகு தொடர்பு இருக்கிறதுனால தான் இப்போ என்ன நடக்குது, நிறையா சாவுகள், நிறையா இறப்புகள் வர காரணம் இது தான். ராகு என்ன செய்ய மிகப்படுத்துகிற வேலை, நிற்கிற இடம் நீர் ராசி. அப்போ நீரினால பிரச்சனை அதிகமாக வருகிறது, பிரச்சனை அதிகமாக வருது. இதை நீங்கள் உள்வாங்கி படிச்சிங்கன்னா நிறையா புரிஞ்சு சார். காலபுருஷத்துக்கு புதன்
3 அணுவிக்கிற 3ஆம் பாவம் அணுவிக்கிறது சகாயம். நிறைய அணுவிச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? 6ஆம் பாவம் வந்துடும். என்னது? நோய். அதனால தான் புதனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தையும் கையில் கொடுத்துருக்காங்க. சுக்கிரன் 2 7 வருமானம் இருந்தால் தான் சார் செலவு பண்ணிக்க ஜாலியாக. வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? பொண்டாடி காப்பாற்று சார் 7 ஜாலி சார், ஜாலி உல்லாசம். கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர் ஜாலியாக இல்லையா? வருமானம் இருந்ததுன்னா அது யார்கிட்ட போனால் காசு பணம் வேணுங்க சார். அதுக்கு தான் சுக்கிரனை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் நினைஞ்சு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் வந்து காலபுருஷத்துக்கு 8ஆம் ஆதிபத்தி கையில் வச்சு நினச்சிட்டு பேசுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். மீன லக்கணம், சிம்மத்தில் செவ்வாய், சிம்மத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, மகரத்தில் சனி பகவான். இந்த 3மே லக்னத்தை பார்க்குமா பார்க்காதா? 3மே செவ்வாய் வந்து 8ஆம் பாவை பார்ப்பார், சனி 3ஆம் பாவை பார்ப்பார், குரு 9ஆம் பாவை பார்ப்பார். இதுக்கு ஒரு பொதுவான பலன் சொல்லலாம். இதுக்கு ஆணா வேணாம், பெண்ணு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். யார் வேணால், ஒரு நாய்க்குட்டி கூட இருக்கட்டுமே, எது வேணால் இருக்கட்டும். செவ்வாய் என்ன பார்க்குறாரு? 8ஆம் பார்வை பார்க்குறாரு. இதுதான் அவர் நிற்கிற 6 தான் 8, காலபுருஷத்துக்கு 8 நினச்சி வஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன 2 9க்கு அதிபதி தான் மீன் இலக்கணத்து பாக்கிய ஸ்தானாதிபதி தானே அவர். அவர் ஏன் மண்டையை உடைக்கிறாரு? செவ்வாய் பார்த்து மண்டையை உடைக்குது, சனி பார்த்து வெட்டுக்காயம் தையல் போட வைக்கிறாரு. குரு என்ன சொல்கிறாரு? அப்பா நெத்தியில் போட வேணாம்ப்பா, அது வருஷம் போல அவனுக்கு எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் தள்ளி உச்சி மண்டை கொண்டு போகணுன்னு சொல்லி குரு பார்வைனால. இதுதான் குரு பார்வை. குரு பார்த்தா கோடி நன்மை, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நிற்கிற இடத்த பொறுத்து தான் பலன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தையல் போடுறது அப்போ எங்கே உச்சி மடையில் இருக்கும். அது ஒரு 10 நாளைக்கு மற்றவங்களுக்கு தெரியும். ஒரு மாதம் கழிச்சு அந்த முடி முளைச்சிடும். என்ன அந்த இடத்துல ஜாதகம் தெரியுமா? தெரியாது. இதை அந்த ஜாதக நோட்டு கொண்டு வரணுங்க. அப்போ அந்த தலையில் வந்து ஒரு தையல் போட்டிருக்கணும், இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க தையல் போட்டாங்க அப்படிம்பாங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி செஞ்சிங்கன்னா நிறையா கருத்துக்கள் வரும் சார். இது வரை எனக்கு பேச உரிமை கொடுத்த பாலகிருஷ்ணன் ஐயாவை வழங்கி ஒரு மீன்றியும் அவருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் எஸ் மேகநாதன் முசிறி. என்னுடைய செல் நம்பர் 92 454 05 269. வருகிற 22ஆம் தேதி 26 வருகின்ற 26/12 வியாழக்கிழமை அன்று காலையில் ஒரு 9 மணிக்கு முசிறி கைகாட்டிகள் மாரியம்மன் கோவில் பக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் மோகனூர் ரவி ஜெயக்குமார் வித்யாலயா அறக்கட்டளை சார்பாக கருத்தரங்கம் மாதாந்த 3வது கருத்தரங்க மாநாடு நடைபெறுகிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் அவர் சொன்னார், நான் அதுக்கு மாற்று கருத்துலாம் இல்லை, குரு நல்ல பார்வை தான். அது நான் வந்து என்ன பண்ணேன், என்னுடைய வாதத்துக்காக நான் குரு வந்து கெட்ட பார்வைன்னு சொல்லிட்டேன்னு ஒழிஞ்சு, குரு பார்த்தா கோடி நன்மை தான். அது குரு மட்டும் இல்லைங்க, சுக்கிரன் பார்க்குறது நல்ல பார்வை தான். அதான் இடத்துக்கு இடம் பார்வை கெட்டதா நல்லதான்னு ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும் ஒழிஞ்சு, லக்னத்துக்கு தான் ஒரு நல்ல இதாகணும் அப்படின்னு தான் பார்க்கணும். நாம கோடி இல்லை பார்த்தா ஆமாம் ஆமாம் அதான் ஆமாம் அதுவும் இருக்கு அதாவது ஆனால் சார் ஒன்றும் இல்லை சார், ரிஷப லக்னம் சார், 8ல் வந்து 7ல் வந்து குரு இருக்கார் சார். குரு அவர் வாங்கின சாரம் புதன் சாரம் சார். இப்போ என்ன ஆகும்? பேசுகிற பேச்செல்லாம் கெட்ட பேச்சாக போயிடும், எல்லாம் நம்ம வாக்கு எல்லாம் கெட்டு போயிடும். அப்போ ஏன்னா அட்டமாதிபதி 7ல் போய் கேந்திரம் ஏறி கேந்திராபதி தோசை கொடுக்கறது இல்லாமல் நம்ம இதையும் கொடுக்க, அப்போ பார்வை வந்து லக்னத்துக்கு கொடுக்குறதுன்னு எடுக்கக்கூடாது. அதான் பார்க்க முடியாது. அதான் கண்டிப்பாக அவ்வளோதான். ஆனால் அவர் மேகநாதன் சொன்ன மாதிரி ஒரு பார்வை நல்ல பார்வை தான், இல்லைன்னா கிடையாது, பார்வை நல்ல பார்வை. நன்றிங்க ஐயா. வந்து பார்த்தோம்னா அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க.
இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் நகராட்சியில் பணி செஞ்சுட்டு இருந்தார். அவர் யதார்த்தமாக ஒரு இதை பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய வீட்டுக்குள்ள வரிகளில் போட வேண்டிய சில விஷயங்களாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவர் இல்லை, அந்த இது இல்லை, அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன ராசிங்க என்ன ஏதுங்க அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியும் பார்த்தோம்னா இப்போ எங்கள் குரு எங்கள் இப்போ இதில் இருக்காருன்னா அவர் வந்து குரு வந்து அப்போ மீனத்தில் இருந்தார். அவர் மேச ராசி மேச லக்னம். அவர் அப்போ அவர் மீனத்தில் குரு வந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்தாரு. இப்போ இந்த குரு பேச்சு எப்படிங்க இருக்கும், நல்லா இருக்குமா என்ன இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. குரு 7ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. விஆர்எஸ் கொடுக்க போகிறாங்க, நான் கொடுத்துட்டேங்க அப்படின்னாரு. அந்த குரு பார்வைங்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தங்க ஒரு அனுபவத்தில் எடுத்துக்கும்போது பார்த்தா அதுதான் தெரியும். இப்போ வந்து நம்ம ஐயா வந்து ரொம்ப கல்யாணத்தை பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு போன வாரத்தில் வந்த ஜாதகம் ஒரு 5 ஜாதகமாவது குறைஞ்சது இருக்கும். இங்கே தான் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். எல்லாமே இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சோன்னே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிகிரி வாங்குறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு டிகிரி வாங்கினா தான் வேல்யூன்னு கொண்டு போகிறாங்க. அந்த வேல்யூ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஏதோ வேலை செஞ்சால் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த வேலை கிடச்சிருச்சுன்னா கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கணும், கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு சொல்லி பிள்ளைங்க மனசை வச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க மனசு வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அப்படியே போக போக அவங்களுடைய பேச்சுக்கு இவங்க இதாகி பிள்ளைகளுக்கு 32 33 வயசு ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு எந்த கிரகத்தை என்ன சொல்கிறது, எந்த ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்கிறது? அப்போ அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட காலம் குறைஞ்சது 25 வயசுக்குள்ளே அவங்க என்ன படித்தாலும் என்ன பண்ணாலும் அவங்க கல்யாணத்தை நம்ம பிடியில் இருக்கும்போதே பண்ணி வச்சா தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அடுத்த சந்ததிகள் வளரும். இதுதான் வந்து இப்போ நம்ம ஜாதகம் இப்போ வர்றதில் பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் அதுங்க. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் நல்லா இருக்குது, 2ஆம் இடம் நல்லா இருக்குது, 4ஆம் இடம் நல்லா இருக்குது, குரு இங்கே உட்காந்துருக்காரு, அவரு இங்கே உட்காந்துருக்காரு, இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு, யோகி அவயோகி கரணை, அந்த பக்கம் பார்த்தா புதன், இந்த பக்கம் பார்த்தா செவ்வாய் சுக்கிரன், எல்லாரும் புண்ணியம் பாவம் புண்ணியம் எல்லாம் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா நமச்சிவாய் நிற்கிறாங்க. வந்து என்ன பண்ணுறது நம்ம? அவங்க கண்ட்ரோல் அழுகுறாங்க உட்காந்துக்கிட்டு, என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்போயோ போகிறாங்க எப்போயோ வர்றாங்க, நல்லா தான் இருக்குது, என்ன பண்ணுறது? இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ பாவங்கள் புண்ணியம் பண்ணாலும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம லக்னாதிபதி வந்து நம்ம லக்னாதிபதி நல்லபடியாக இயங்கும் போதே நம்ம பேச்ச ஒருத்தங்க கேட்கும் போதே நம்ம லக்னத்தை கரெக்டாக இயக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் ஜெயிக்கும். இதுதான் உண்மை. லக்னாதிபதி ஆகிய நாம் 30 வயசுக்கு மேலே நம்ம அந்த குழந்தைகளுக்கு 30 வயசுக்கு ஆயிடுச்சுன்னா நம்ம பலம் லக்னாதிபதி நமக்கு பலம் இழப்பார். நீங்கள் வேணால் நல்லா செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்மளுடைய பலம் அடுத்து நம்ம குழந்தைங்க வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம கண்ட்ரோல் ஆகிடும். நம்ம அவங்க கண்ட்ரோலுக்கு தான் போவோம். 5ஆம் பாவத்துக்கு தான் நம்ம போய் நிற்போம், அவங்க கண்ட்ரோலாக இருப்போம். எப்போ நம்ம அடுத்த பரிமாணத்துக்கு போகிறோமோ அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பிரச்சனை கேட்கணும்.